பாரதிய ஜனதா கட்சியோட பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு போகலை அப்படின்னு வைங்க, என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. பாரதிய ஜனதா கட்சின்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கான அட்ரஸே இல்லாமல் போயிருக்கு. நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 36 லட்சம் வாக்குகள் கிட்ட நாங்கள் வந்து பெற்றிருக்கிறோம். இந்த வாக்குகள் என்பது தூய்மையான வாக்குகள். நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறி இருக்கு. மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக என்ன பெரும் வேதனையாக இருக்கும்னா, ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா கூட நாம் தமிழர் கட்சியை கூப்பிட மாட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இனி அவர்கள் தவிர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து வந்திருக்கிறோம். எந்த சின்னத்துக்கு நாங்கள் வாக்கு கேட்குறதுன்னு தெரியாமல் 15 நாட்கள் தான் இருக்குது தேர்தல் பரப்புரை அப்படிங்கிற சூழ்நிலையில் எங்களுக்கு கிடைச்ச சின்னம் தான் வந்து இந்த மைக்கு சின்னம். அப்போ 2 வேலையை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஒன்று, மக்களிடம் அந்த சின்னத்தை கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. அதன் பிறகு எங்களுடைய கருத்தியலை விதைத்து நாங்கள் வாக்கு கேட்க வேண்டியிருக்கு. அப்போ இவ்வளவு நெருக்கடியை எங்களுக்கு ஏற்படுத்துச்சு. விவசாய சின்னம் இருந்திருந்து நாங்கள் 15% மேலே வந்து வாங்கியிருக்கோம். தனிப்பட்ட முறையில் நான் அந்த தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு கடுமையாக மிரட்டினாங்க என்ன. அதே மாதிரி அந்த தேர்தலிருந்து வாபஸ் வாங்குகிற கடைசி நாள் வரைக்கும் எப்படியாவது வாபஸ் வாங்குங்கிற நிர்பந்தத்தை எனக்கு வந்து உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து மரக்காணத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 50 பேர் சேர்ந்து அடிக்க வந்தாங்க. ஒரிஷாவை ஒரு தமிழன் ஆளலாமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அது அங்கே பெரும் தீய பரவி இன்றைக்கி வந்து அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அந்த ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்கு, உருவாக்கியிருக்கு. இப்போ நாங்கள் அதை முன் வச்சா எங்களை வந்து இனவாதிகள், இனவாதம் பேசுகிறாரு சீமான் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. என்னோட தொகுதியில் என்கிட்டே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பலர் வந்து என்கிட்ட வந்து பகிர்ந்துருக்காங்க. இல்லை, எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் ஓட்டு போட்டால் ஒன்று அதிமுகவுக்கு ஓட்டு போடுவோம், இல்லைன்னா உங்களுக்கு தான் போடுவோம், நாங்கள் மாம்பழத்துக்கு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொன்னாங்க. நாங்கள் செய்கிற வேலை இருக்குது பாருங்கள், எங்கள் பிள்ளைகள் செய்கிற வேலை, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் வகுத்து கொடுக்குற செயல் திட்டங்கள் இருக்குல்ல, இது வந்து அபாரமானது. இப்போ 2026க்கு நாங்கள் இன்னும் கடுமையான வேலை திட்டங்களை முன் வச்சு அண்ணன் செயல்படுவார். குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். நாம் தமிழர் கட்சிக்கு அந்த ஒரு மாநில அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கிறது. இந்த தருணம் எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த தேர்தல் முடிவுகள் வச்சு பார்க்கும்போது நாம் தமிழருக்கு கிட்டத்தட்ட 3% 4% அளவுக்கு வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருந்தது கடந்த தேர்தலில், 2019 பாராளுமன்ற தேர்தலில். பட் இந்த முறை அது 8% அதிகரிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது மாநில அந்தஸ்தை பெற்றிருக்கீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்லை, பொதுவாக நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் எங்களுக்கு வந்து தோல்வியே கிடையாது, தொடர்ந்த வெற்றி தான். எப்படின்னா, முதல் தேர்தலில் 2014 1.5% வாக்குகள் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அதே 4.5% வாக்காக உயர்ந்துச்சு. அப்போ எங்களுக்கு அது தோல்வி இல்லை. அதுக்கப்புறம் வந்து 7.5 மாறிச்சு. அது 2021 வந்து நாங்கள் 7.5% வாக்குகளை பெற்றிருந்தோம். அதன் பிறகு இப்போ இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து 8.20க்கும் மேலே வந்து இப்போ வாக்குகளை வந்து பெற்றிருக்கோம். ஆகவே வந்து படிப்படியாக வளர்ந்துக்கிட்டு தான் போகிறோம். இப்போ நீங்கள் குறிப்பாக கவனிக்கணும் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 36 லட்சம் வாக்குகள் கிட்ட நாங்கள் வந்து பெற்றிருக்கிறோம். இந்த வாக்குகள் என்பது தூய்மையான வாக்குகள். காரணம் என்னென்னா, கொள்கை பிடிப்பு கொண்ட ஒரு கட்சியாக சமரசமற்று களத்தில் நிற்கிறதுனால மக்கள் வந்து பெரும் நம்பிக்கை கொண்டு இந்த கட்சியை வளர்த்தெடுத்து கொண்டு வராங்க. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் அனைத்துமே திராவிட சித்தாந்தத்துக்கு, திராவிட கருத்தியலுக்கு எதிரான வாக்குகள். இந்த வாக்குகள் எல்லாமே இந்துத்துவ சிந்தனைக்கு, பிஜேபியினுடைய இந்துத்துவத்துக்கு எதிரான வாக்குகள் இந்த வாக்குகள் அனைத்துமே. அதனால் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறி இருக்கு. மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக என்ன பெரும் வேதனையாக இருக்கும்னா, ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா கூட நாம் தமிழர் கட்சியை கூப்பிட மாட்டாங்க. ஏனென்றால் அது வந்து ஒரு அங்கீகாரம் பெறாத கட்சி அப்படின்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க. எங்களுடைய கருத்தை மாநிலத்தில் எந்த நிலைகளிலும் வந்து ஆளுங்கட்சி வந்து கூப்பிட்டு கேட்காது.
அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இனி அவர்கள் தவிர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து வந்திருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த வெற்றி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் 12 தொகுதிகளில் 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா 75,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பாதிக்கு பாதி 25க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் வாங்கியிருக்கிறாங்க. எந்த கூட்டணியும் கிடையாது. யாருக்கும் நாங்கள் காசு கொடுக்கல. குவார்ட்டரோ கோழி பிரியாணியோ நாங்கள் கொடுக்கல. கருத்துக்களை மக்களிடம் எடுத்து சென்று, அதுவும் நாங்கள் வந்து ஒரு மாதம் நாங்கள் தேர்தல் களத்தில் வேலை செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 15 நாட்கள் எங்களுக்கு சின்னமே இல்லை. மக்களிடம் சென்று எந்த சின்னத்துக்கு நாங்கள் வாக்கு கேட்குறது? விவசாய சின்னத்தை எப்படியாவது பெற்றணும்னா அண்ணன் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் போராடிட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் வந்து விவசாய சின்னத்துக்கு வாக்கு கேட்குறதா? இல்லை தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சி கேட்கிற சின்னங்கள், அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த சின்னம் வேணும்னு கேட்டால் அந்த சின்னம் இல்லைங்கிறாங்க. அப்போது எந்த சின்னத்துக்கு நாங்கள் வாக்கு கேட்குறதுன்னு தெரியாமல் 15 நாட்கள் தான் இருக்குது தேர்தல் பரப்புரை அப்படிங்கிற சூழ்நிலையில் எங்களுக்கு கிடைச்ச சின்னம் தான் வந்து இந்த மைக்கு சின்னம். அப்போ 2 வேலையை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஒன்று, மக்களிடம் அந்த சின்னத்தை கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. அதன் பிறகு எங்களுடைய கருத்தியலை விதைத்து நாங்கள் வாக்கு கேட்க வேண்டியிருக்கு. அப்போ இவ்வளவு நெருக்கடியை எங்களுக்கு ஏற்படுத்துச்சு. அரசியல் விமர்சகர்கள் தேர்தலின் போது வச்ச கருத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு 10% வாக்குகள் இந்த தேர்தலில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா அவங்க ஓட் ஷேரிங்ல வந்து அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க. அதன்படி பார்க்கும்போது சின்னம் அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை செய்துடுச்சோ? இந்த 8% அப்படின்னு குறைஞ்சதுக்கு ஒருவேளை விவசாய சின்னம் இருந்திருந்தா இன்னும் 10% இலக்கை தொட்டிருக்க முடியுமோ? இல்லை, விவசாய சின்னம் இருந்திருந்தா நாங்கள் 15%க்கு மேலே வந்து வாங்கியிருப்போம். நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்னாவே விவசாய சின்னம் அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தலெலாம் சேர்த்து மொத்தமாக ஒரு 5-6 தேர்தலில் நாங்கள் வந்து ஒரே சின்னத்தில் போட்டிட்டு இருக்கோம். இப்போ மக்கள் ஓட்டு போட போகிறவங்க அவங்க அந்த ஓட்டு போடுற இடத்துக்கு போன உடனே விவசாய சின்னத்தை தேடுறாங்க. அவங்களுக்கு மைக்கு சின்னம் அப்படிங்கிறது மறந்து போகுது, அல்லது அந்த இடத்துக்கு போன உடனே கன்ஃபியூஸ் ஆகிடுது அவங்களுக்கு. அப்புறம் குழப்பறதுக்காகவே என்ன செய்கிறாங்கன்னா விவசாய சின்னத்தை வேறு வேறு கட்சிகளுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. அதாவது சுயேட்சைகளுக்கெல்லாம் விவசாய சின்னத்தை கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ இது போன்ற ஒரு மோசமான ஜனநாயக விரோத செயல்பாட்டுகளின் மூலமாக நாம் தமிழர் கட்சியை வீழ்த்து விடலாம், அதனுடைய வாக்கு வங்கியை சரிச்சிடலாம் அப்படின்னு வந்து கனவு கண்டாங்க. இப்போ மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தின் 3வது பெருங்கட்சியாக தன்னுடைய கட்சியை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் இது போன்ற ஜனநாயக விரோத செயல்களை செஞ்சு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது. அதனால் இன்றைக்கி அவர் வந்து அவமானப்பட்டு தான் நிற்கிறார். ஆனால் நாங்கள் அதை நேர்மையாக எதிர்கொண்டு மக்களை நம்பி மக்கள்கிட்ட அந்த புது சின்னத்தை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு ஒரு சுவற்றில் வரைகிறது கூட நேரம் கிடைக்கல. இப்போ இவங்கெல்லாம் மற்ற கட்சிகள், இப்போ என்னுடைய தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்புகிற திசையெல்லாம் பானை இருக்கும், திரும்புகிற திசையெல்லாம் மாம்பழம் இருக்கும், திரும்புகிற திசையெல்லாம் ரெட்டலை இருக்கும். நாங்கள் போய் ஊர்களுக்குள்ளே போகும்போது அப்போ ஒரு சைக்காலஜிக்கலாக வந்து ஒரு இம்பேக்டை ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் நான் அந்த தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு கடுமையாக மிரட்டினாங்க என்ன. அதே மாதிரி அந்த தேர்தலிருந்து வாபஸ் வாங்குகிற கடைசி நாள் வரைக்கும் நீ எப்படியாவது வாபஸ் வாங்குங்கிற நிர்பந்தத்தை எனக்கு வந்து உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து மரக்காணத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 50 பேர் சேர்ந்து அடிக்க வந்தாங்க. அப்போ நாங்கள் சந்தித்த நெருக்கடி இருக்குல்ல, அந்த நெருக்கடி கொடூரமான நெருக்கடி. நாம் தமிழர் கட்சியை ஒடுக்கிடணும், மிரட்டிடணும், அவங்கள வந்து இயங்க விடாமல் பண்ணிடணும் அப்படின்னு எல்லா நிலைகளிலுமே வந்து முயற்சி செய்கிறாங்க. ஆனால் மக்கள் இன்றைக்கு கொடுத்துருக்கிற தீர்ப்பு என்பது அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறது மாதிரியான ஒரு தீர்ப்பை மக்கள் கொடுத்துருக்காங்க. நிச்சயமா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி 12 இடங்கள்ல வந்து கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள வந்து நாம் தமிழர் வேட்பாளர்கள் வாங்கியிருக்காங்க. அதன் தொடர்ச்சியா இதுல குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா 5 தொகுதிகள்ல நாம் தமிழர் கட்சி 3வது இடத்துல இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட முதல் இடத்துல திமுக இருக்காங்க அப்படின்னா, அதிமுகவையும் பின்னுக்கு தள்ளி ஒரு தொகுதியில 3வது இடத்துல இருக்காங்க அப்படின்னும்போது, நாம் தமிழர் கட்சி பாஜகவுக்கு டஃப் கொடுத்ததா? ஒருவேளை நாம் தமிழர் கட்சி களத்துல இல்லாமல் இருந்திருந்தாலோ, இல்ல அதிமுக, பாஜக கூட்டணியோடு நின்றிருந்தாலோ, இது உங்களுக்கு எந்த அளவுக்கு சவாலா இல்லை, இப்போ இருந்தது? அதை தான் நான் சொல்கிறேம்மா. நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் அனைத்துமே இந்துத்துவத்துக்கு எதிரான வாக்குகள், திராவிட சிந்தனைக்கு எதிரான வாக்குகள். இந்த மண் வந்து தமிழர் நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பை
தமிழர்கள் தான் வந்து ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு கிடைச்ச வாக்குகளை நாங்கள் கருதுகிறோம். இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், இதே மாதிரியான ஒரு கருத்தை பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தேசிய தலைவர் அமித்ஷாவும் ஐயா நரேந்திர மோடி அவர்களும் ஒரிசாவில் முன் வச்சாங்க. ஒரிசாவை ஒரு தமிழன் ஆளலாமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அது அங்கே பெரும் தீயா பரவி இன்னைக்கு வந்து அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அந்த அந்த ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்கு, உருவாக்கியிருக்கு. புரியுதுங்களா? வி.கே. பாண்டியன் என்கிற அந்த தமிழன் ஒரு ஒரிய பெண்ணை திருமணம் செய்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற அவன் அந்த மக்களால் கிட்டத்தட்ட ஒரு கடவுளுக்கு இணையாக பார்க்கப்படுகிற அந்த மனிதன் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாதுங்கிறத முன் வச்சு தான் அவங்க தேர்தலை பரப்புரையே செஞ்சாங்க. நீங்கள் உங்கள் ஓட்டு ஒரு ஒரியனுக்கா அல்லது ஒரு தமிழனுக்கா அப்படின்னு முன் வச்ச போது அந்த ஒரிய மக்கள் வி.கே. பாண்டியனுக்கு எதிராக பிஜு ஜனதா தளத்தை இன்னைக்கு தோற்கடிச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் அதை முன் வச்சா எங்களை வந்து இனவாதிகள், இனவாதம் பேசுகிறாரு சீமான் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் இப்படி தான் வந்து பார்க்குறோம். அது என்னன்னா, அப்போ தமிழக மக்கள் வந்து சரியாக சிந்திக்கலன்னு சொல்ல வரீங்க? மிக சரியாக சிந்திக்கிறாங்க. அதனால தான் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியை நோக்கி பயணிக்குது. இந்தியாவில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியே வந்து ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னா, இந்தியாவில் ஒரு கட்சி எந்த கூட்டணியும் இல்லாமல் ஓட்டுக்கு காசு தர மாட்டேன்னு பிடிவாதமாக வெறும் கொள்கைகளை மட்டுமே முன் வச்சு ஒரு அரசியல் கட்சி இயங்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். யூ கெனாட் நேம் இட் எனி ஒன். யாராவது ஒருத்தரை கூட உங்களால் சொல்லவே முடியாது. அப்படி இருக்கிற அந்த கட்சியை இவங்களால் வீழ்த்த முடியலைங்கிறது தான் வந்து உண்மை. என்ன சூழ்ச்சியெல்லாம் பண்ணாங்க? எண்ணெயை ரைடு விட்டாங்க. எங்கள் தம்பிகள் 8 பேர் மேலே எண்ணெயை ரைடு விட்டாங்க. ஒருத்தரையும் கூட்டி கொண்டு போச்சு 8 மணி நேரம் 10 மணி நேரம் விசாரிச்சாங்க. அச்சுறுத்தினாங்க, பெற்றோர்களை அச்சுறுத்தினாங்க, சொந்தக்காரர்களை அச்சுறுத்தினாங்க. இந்த என்ஐஏ சட்டங்கிறது என்ன தெரியுமா? இது வந்து தீவிரவாதிகளுக்கான சட்டம். அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்கன்னா அவ்வளோதான், 10 வருஷத்துக்கு வெளில வர முடியாது அப்படின்னுலாம் ஒரு அச்சுறுத்தலை வந்து காவல்துறையை வச்சு என்ஐஏ அதிகாரிகள் மூலமாக ஏற்படுத்தினாங்க. தம்பி தங்கைகள் யாருமே வந்து அந்த அச்சுறுத்தலுக்கு பயப்படலை. அதுக்கப்புறமா வந்து சின்னத்தை பிடிங்கிட்டாங்க. கடும் நெருக்கடியை வந்து அவங்க ஏற்படுத்தினாங்க. அதையெல்லாம் மீறி இன்றைக்கு தமிழக மக்கள் கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகளை கொடுத்துருக்காங்க. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பல இடங்கள்ல நாம் தமிழர் கட்சியினர் 3வது இடத்துல இருக்கீங்கன்னு நான் சொன்னேன். பல இடங்கள்ல பாஜகவினர் 2வது இடத்துல இருக்காங்க. அதிமுக 4வது இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதன்படி பார்க்கும்போது ஒரு பிரதான எதிர்க்கட்சி அதிமுக சரியா குரல் கொடுக்கலையோ, அதனால தான் பின்னாடி போயிட்டாங்களோ? அந்த இடத்துல அப்ப யாரு ஃபில் பண்ணுவாது? இல்லம்மா, நீங்க நல்லா கவனிங்கம்மா. இது யாருக்கும் நான் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். இங்க இருக்கிறதுல எங்களுக்கு இவ்வளவு ஓட்டு கிடைச்சிச்சுன்னு சொல்ற தகுதி இல்லை ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்காக வந்து பிச்சை எடுத்து நின்றுச்சு. ஒரு அரசியல் அனாதை போல நடு ரோட்டில் நின்றுச்சு. புரியுதுங்களா? மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்னாங்க, கூட்டணிக்காக எங்கள் கதவுகள் திறந்தே இருக்குன்னாங்க. ஒருபடி மேலே போய் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க, கூட்டணிக்காக எங்கள் ஜன்னலும் திறந்திருக்கு அப்படின்னாங்க. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியோட பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு போகலை அப்படின்னு வைங்க, என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. பாரதிய ஜனதா கட்சின்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கான அட்ரஸே இல்லாமல் போயிருக்கும். அப்ப இன்னைக்கு தமிழகத்துல பாஜகவுக்கு 2ஆம் இடம் பல இடங்கள்ல கிடைச்சிருக்கிறதுக்கும் 11% வாக்கு விழுக்காடு கிடைச்சிருக்கிறதுக்கும் பாமக தான் காரணமா? வேற என்ன? யார் காரணம்? யார் இருக்காங்க அவங்களுக்கு? யார் மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்க? நீங்க வந்து அந்த அந்த இதை எடுத்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு எந்த பகுதிகளில் வந்து வாக்கு சதவிகிதம் அதிகமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருந்திருந்தால் இன்றைக்கு பெரிய அளவில் வந்து இந்த வெற்றியை பகிர்ந்திருப்பார்கள். என்னோட தொகுதியில் என்கிட்டயே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பலர் வந்து என்கிட்ட வந்து பகிர்ந்திருக்காங்க. இல்லை எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் ஓட்டு போட்டால் ஒன்று அதிமுகவுக்கு ஓட்டு போடுவோம், இல்லைன்னா உங்களுக்கு தான் போடுவோம், நாங்கள் மாம்பழத்துக்கு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அப்போ அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு எப்படி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வேணான்னு எட்டி உதைத்து விட்டு எப்படி போச்சோ, அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர்கள், அந்த கட்சியில் பயணிக்கிற கட்சி பொறுப்பாளர்கள் யாருக்குமே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி போனதில் உடன்பாடு இல்லை. இது நான் என் தொகுதியில் நான் நேரடியாக சந்தித்து பேசினது அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அப்போ எந்த அடிப்படையில் ஐயா ராமதாஸ் ஐயா அனுபவத்தை இன்னும் கொஞ்சம் விரிவா பகிர்ந்துக்க முடியுமா? ஆமாம்மா, இப்போ ராமதாஸ் ஐயா வந்து யார் சொல்லி எந்த அடிப்படையில், இப்போ 2 தொகுதி இருக்குது, 2 கட்சி இருக்குது, பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த 2 கட்சியில் எந்த பக்கம் இவங்க போக போகிறாங்கிறத கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுபறியாகவே வச்சிருந்து கடைசியாக நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட போகிறீங்க. அப்போ அந்த இழுபறி எதுக்கு? கொள்கை ரீதியாவா?
இல்லை மக்களுக்கு நலன் பயக்கிறது யார் அதிகம் நல்லது செய்ய போகிறாங்கன்னு பார்த்தீங்களா? என்ன பார்த்தீங்க நீங்கள்? யார் தொகை அதிகம் தருவான்னு தானே பார்த்துருக்கீங்க. அதானே உண்மை. அப்படி தானே கூட்டணியெல்லாம் அமைக்கப்படுது இங்கே. அந்த 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 ஈனத்தனத்தை தான் இந்த மக்களுக்கு இன்னும் புரிய வைக்காமல் இருக்கிறோம். இப்போ நாங்கள் இறங்கி அதை புரிய வைக்கிறோம். இங்கே கூட்டணி போகிறதெல்லாம் வந்து யாரும் இங்கே வந்து கொள்கைக்காக கூட்டணி போகிறது இல்லைம்மா. கூட்டணி போகிறதே வந்து காசுக்காக தான் போகிறாங்க, பிச்சை எடுக்கிறதுக்கு தான் போகிறாங்க. அதனால் கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு கௌரவமானது கிடையாது. 2026 தேர்தலில் உறுதியாக வந்து நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்கள் வந்துடுவோம். இன்னைக்கு இந்த எடுத்த உடனே ஆட்சி அதிகாரம் உறுதியாக வந்துடுவோம். காரணம் என்னன்னா, இப்ப வெறும் 8% வாக்கு தான் சார் இருக்கு. ஆமாம், தேர்தல் அரசியலில் எதை நீங்கள் வந்து கணிச்சு எப்படி சொல்லுவீங்க? இந்த இப்போ ஆக்சிஸ் மை 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 இந்தியாவா, இந்தியா ஆக்சிஸ் ஆக்சிஸ் மை இந்தியா, அந்த அந்த நிறுவனம் வந்து ஒரு ஒரு கருத்து கணிப்பு சொன்னாங்க. அந்த கருத்து கணிப்பு பொய்யா போச்சுன்னா அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் குப்தா உட்காந்து கதறி அழுகிறாரு உட்காந்து. அப்போ இது இந்த இந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து எப்போதுமே பொய்யா போயிடும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டெபாசிட் இழந்துருச்சு திமுக. அதனால திமுக மீண்டும் எழுந்துச்சு வரலையா? 10 வருஷம் எதிர்க்கட்சியாக கூட இருக்க முடியல. விஜயகாந்த் அவர்கள் ஜெயலலிதா பீரியடில் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாங்க. எதிர்க்கட்சியாக இருக்கிற தகுதியை கூட திமுக இழந்து நின்றுச்சு. ஆனால் அவங்க திரும்ப ஜெயிச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வரலையா? அதனால் ஜனநாயகத்தில், தேர்தல் ஜனநாயகத்தில் என்ன வேணால் நடக்கும். ஒரு ஒரு ஸ்விங் அடிச்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. நாங்கள் செய்கிற வேலை இருக்குது பாருங்கள், எங்கள் பிள்ளைகள் செய்கிற வேலை, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் வகுத்து கொடுக்குற செயல் திட்டங்கள் இருக்குல்ல, இது வந்து அபாரமானது. இப்போ 2026க்கு நாங்கள் இன்னும் கடுமையான வேலை திட்டங்களை முன் வச்சு அண்ணன் செயல்படுவார். GUI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.